அனைவருக்கும் வணக்கம். இங்க ரேக்கி பாம் ஸ்டோன்ஸ், இந்த பிளாக் அகேட்ல ரேக்கி சிம்பிள்ஸ் பதிச்ச பாம் ஸ்டோன்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம முதல் பார்க்கறது இந்த சோக்கரே சிம்பிள் இருக்கிற பாம் ஸ்டோன். சரிங்களா? இந்த சோக்கரே சிம்பிள் இருக்கு. அடுத்தது சேய்கி சிம்பிள். அடுத்தது கான்சர்சேஷன் சிம்பிள். அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்கறது டைகோமி மாஸ்டர் சிம்பிள். ஸோ இந்த பாம் ஸ்டோனை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த சின்ன ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பதிவு. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ஆஸ் அ ஹீலர் நம்ம எப்பவுமே செல்ஃப் ஹீலிங் பண்ணுறப்போ இல்லை மெடிடேஷன் சக்கர மெடிடேஷன் பண்ணுறப்போ இந்த சிம்பிள்ஸோட எனர்ஜியை வச்சு நம்ம சக்கர தியானம் பண்ணலாம். அதாவது இப்போ சோக்கரே, இப்போ நம்ம மாஸ்டர் படித்தோம்னா அந்த டைகோமியோ சிம்பிளோட அந்த கைடிங் லைட், அந்த ஒயிட் லைட் இல்லை கோல்டன் லைட் இல்லை கோல்டன் ஒயிட் லைட், இது நம்மளோட சக்கராஸ்ல பதியறதுக்காகவும் இல்லை அதன் மூலமா ஆரா பதியறதுக்காக, அதனோட எனர்ஜி பதியறதுக்காக நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு அந்த கோல்டன் லைட் நம்ம கையில வர மாதிரி அந்த ஸ்டோன் மூலமா நம்மளோட சக்ராஸ் அண்ட் ஆராஸ்ல ஒரு சக்ராஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷன் பண்ணலாம். இதே கான்செப்ட் தான் எல்லா பாம் ஸ்டோனுக்கும். ஸோ அந்தந்த சிம்பிள்ஸ் பயன்படுத்துறப்போ அந்தந்த சிம்பிள்ஸோட எனர்ஜிஸ் நம்ம ஆரால பதியும். ஸோ ஆவரேஜாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் இந்த 4 ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோக்கரே சிம்பிள் எடுத்தோம்னா அதை ஈச் சக்ராஸில் 1 மினிட்ல வைக்கிறப்போ 7 மினிட்ஸ். அதே மாதிரி 4 ஸ்டோன் டோட்டலாக 28 மினிட்ஸ். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் இந்த 4 ஸ்டோனோட எனர்ஜியும் நம்ம மெடிடேஷன் மூலமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோனோட எனர்ஜியை நம்ம வாட்டர் ஸ்டோனை பயன்படுத்தணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரில் அந்த சிம்பிளோட எந்த சிம்பிள் உங்களுக்கு வேணுமோ அதனோட எனர்ஜி வேணுமோ அதை வாட்டரில் போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அந்த வாட்டர் ட்ரிங்க் பண்ணலாம். ஸோ அப்படியும் பயன்படுத்தலாம். மூணாவது ஹீலிங் பண்ணுறப்போ, இப்போ நீங்கள் மாஸ்டர் லெவல் படிச்சிருக்கீங்கன்னா இந்த டைகோமியோ அல்லது சோக்கரி இல்லை ரெண்டுமே கூட வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு அது மூலமாக எனர்ஜி ரிசீவ் பண்ணி நீங்கள் ஹேண்ட் மூலமாக பீமிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணலாம். இப்போ எனர்ஜிஸை பேலன்ஸ் பண்ணுறப்போ சேய்கி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பயன்படுத்தலாம். மறுபடியும் அந்த எனர்ஜி அவங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு சோக்கரே சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்படி பல வகையில் இந்த ரேக்கி பாம் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொருத்தவங்க கூட டிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணி ஹீலிங் பண்ணோம், இல்லை பக்கத்துலேயே இருக்காங்க டச் பண்ணாமல் கனெக்ட் பண்ணி எனர்ஜி லெவலில் கனெக்ட் பண்ணி பண்ணோம்னா கான்சன்ட்ரேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் ஹீலிங், கார்மிக் ஹீலிங், இல்லை ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம ஹீலிங் கொடுக்கணும், பிளெஸிங் கொடுக்கணும்னாலும் கான்சன்ட்ரேஷன் சிம்பிளும் அலாங் வித் சோக்கரே ஆர் டைகோமியோ சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரியும் இந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஸ்டோன் ஒரு வகையில் தான் யூஸ் ஆகணும் இல்லை, எப்படி வேணால் பயன்படுத்தலாம். இதை தவிர மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் ஏதாவது ஒரு ஷீட்டில் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை எழுதி வச்சுட்டு 4 சைட்லையும் 4 சிம்பிள் வச்சுட்டு ரேக்கி எனர்ஜி அதுக்கு கொடுத்து பயன்படுத்தலாம். அந்த மாதிரி 21 days பண்ணுறப்போ உங்களோட விஷ் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அது மாதிரி ரேக்கி பாக்ஸ்னே ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஸ்டோன்ஸ் வச்சு அதுக்குள்ளே அந்த மேனிஃபெஸ்டேஷன் சிட்டு வச்சுட்டு வேறு ஏதாவது கூட கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி, இப்போ வெல்த் அண்ட் அபண்டன்ஸ்க்குனா சிட்ரின், அப்படி ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம ஹீலிங் கொடுக்கலாம். தேங்க்யூ.